Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 2 Discrete Mathematics Exercise 12.2 9th question in the video solve பண்ணலாம். Prove that Q then P is equivalent to negation P then negation Q. சரிங்களா, இப்போ இதை ட்ரூத் டேபிள் வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ட்ரூத் டேபிள் சால்வ் பண்ணலாம். ரெண்டு வேரியபிள் தான், P Q மட்டும்தான் இருக்கு. இப்போ டேப்லெட் காலம் வரைஞ்சிட்டேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ட்ரூ, அப்புறம் ரெண்டுமே ஃபால்ஸ். அடுத்து ஃபஸ்ட்டு ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ். இப்போ Q தென் P அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரூ அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்ன எழுதிக்கலாம், ட்ரூன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு ட்ரூ வரணும், அப்புறம் ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு இதில் கியூவும் ட்ரூ பியும் ட்ரூ, ஸோ ட்ரூ தான் வரும். ஃபஸ்ட்டு இது ஃபால்ஸ் அப்புறம் ட்ரூ, அப்போ ட்ரூ தான். கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு ட்ரூ வரணும், கியூ டு பி, அப்போ ஃபஸ்ட்டு ட்ரூ அப்புறமா ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூ. ஸோ ஃபஸ்ட் இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு நெகேஷன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ பி காலமில் இருக்கிறதெல்லாம் ரிவர்ஸில் எழுதணும். ட்ரூனா ஃபால்ஸ், ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ட்ரூ, ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ட்ரூ. அதே தானே கியூக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எஃப் அப்புறம் ட்ரூ, அப்புறம் ஃபஸ்ட்டு எஃப் அப்புறம் ட்ரூன்னு வரும். இப்போ சேம் கண்டிஷன், ஃபஸ்ட்டு ட்ரூ வரணும் அப்புறம் ஃபால்ஸ் வரணும், அப்படி வந்தால் அது ஃபால்ஸ். ஸோ இங்கே பி டு கியூ தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ் வர இடம் முதலே ஃபால்ஸ் எழுதிடலாம். அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே ட்ரூ மட்டும்தான் சரியா. ஃபஸ்ட்டு ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ் இருக்கிறது மட்டும்தான் ஃபால்ஸ், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ட்ரூ. ஃபால்ஸ் ஃபால்ஸும் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூவும் ட்ரூ, ட்ரூவும் ட்ரூவுமே ட்ரூ தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் பாருங்கள், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. இந்த ரிசல்ட்டும் சேம். ஸோ இது தேர்ட் காலம், இது சிக்ஸ்த் காலம். அப்போது ஃப்ரம் 3 and 6th column Q then P is equal to negation P then negation Q. இதை நாட் P நாட் Qனுமே சொல்லலாம், ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 10th question பார்க்கலாம். Next question, 10th one, show that P turns to Q and Q turns P are not equivalent. Equivalent இல்லைன்ட்டு சொல்லணும். ஈக்குவலண்ட்டான்னு கேட்கல, ஈக்குவலண்ட் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணும். ஸோ P Q எடுத்துக்கலாம். அப்புறம் P turns Q, Q turns P. சரியா, ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிடலாம். ரெண்டுமே ட்ரூ அப்புறம் ரெண்டு ஃபால்ஸ். ட்ரூ ஒன்று, ஃபால்ஸ் ஒன்று, ட்ரூ ஒன்று, ஃபால்ஸ் ஒன்று. இப்போ P turns Q கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரூ அப்புறம் ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ட்ரூ. இப்போ செகண்டு Q turns P, Q then P. அப்போ ஃபஸ்ட்டு க்யூவில் ட்ரூ வரணும் அப்புறம் ஃபால்ஸ் வரணும், இது ரெண்டுமே ட்ரூ, ட்ரூவும் ஃபால்ஸ். அப்போ இந்த இடம் மட்டும்தான் ஃபால்ஸு, இந்த பேலன்ஸ் இருக்க எல்லாமே ட்ரூ தான். ட்ரூவும் ட்ரூ தான், ட்ரூ ஃபால்ஸும் ட்ரூ தான், ஃபால்ஸும் ட்ரூ தான். இப்போ லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு காலமும் வேறு இருக்கு சரிங்களா. இப்போ இது தேர்டு ஃபோர்த்து காலம், 1 2 3 4 காலம்னா தேர்ட் காலம் 3 is not equal to column 4. Therefore P then Q and Q then P are not equivalent அப்படின்னு எழுதிட்டா போதும். ஈஸியான சம், ரொம்ப சின்ன சம். அடுத்து 11th question பார்க்கலாம். Next 11th question, show that negation of P if and only if Q is equivalent to P if and only if negation Q. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ட்ரூத் டேபிளில். சொல்யூஷனில் எழுதிக்கலாம். ஒரே நிமிஷம். P if and only if negation Q. இப்போ ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். P Q ரெண்டு வேரியபிள் தான், ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், P if and only if Q. அடுத்து இதோட நெகேஷன் ஆஃப் P if and only if
Q. அடுத்து negation Q. அடுத்து P if and only if negation Q. First title எல்லாம் எழுதியாச்சு. If and only if னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும் அப்பதான் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கணும் அப்பதான் ட்ரூ, பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ஃபால்ஸ். ஒரு வாட்டி ஃபால்ஸ் வந்தாலும் அது ஃபால்ஸ் தான். நெகேஷன் எப்படி எழுதுவோம்? இது ட்ரூவா இருந்தா இது ஃபால்ஸ், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ, ஃபால்ஸா இருந்தா ட்ரூ, ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ். அடுத்து நெகேஷன் Q வேணும். ஸோ நெகேஷன் Q. அப்போ ஃபால்ஸ்னா ட்ரூ, ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. அடுத்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Pக்கும் நெகேஷன் Qக்கும் சரிங்களா? அப்போ இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ். ட்ரூ இருக்குது, ட்ரூ இருக்குது, ட்ரூ தான். ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் ட்ரூ தான். ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ இருக்குது, அப்போ ஃபால்ஸ். இப்போ நம்ம ரெண்டு இதை கம்பேர் பண்ணோம். இதை நம்ம ரிசல்ட் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டும் ஈக்குவலண்ட் எழுதிடலாமா? ஃப்ரம் 1 and 2 negation P if and only if Q is equivalent to P if and only if negation Q. Understand of the sum எல்லாருக்கும்? இது எல்லாமே முக்கியமான questions. நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. இதை டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 12th one. Check whether the statement P then Q then P is a tautology or a contradiction. Tautologyனா கம்ப்ளீட்டா ட்ரூ வரணும், கான்ட்ராடிக்ஷன்னா கம்ப்ளீட்டா ஃபால்ஸ் வரணும். Without using a truth table. ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணக்கூடாது சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். P turns to P then Q then P. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் ஐடென்டிட்டிலாம் நம்ம எடுத்துப்போம். அது சைடில் எழுதிட்டு ரீசன் எழுதிட்டு எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த Q then P இருக்குது பார்த்தீங்களா? அதை நான் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா Q then Pயை நெகேஷன் Q ஆர் P. இது வந்து எக்ஸாம்பிள் 12.17ல் இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிருப்போம் சரிங்களா? Q then Pனா நெகேஷன் Q ஆர் P. ஸோ இந்த இடத்த ஃபஸ்ட்டு மாற்றி எழுதுறேன். நெகேஷன் Q ஆர் P. இப்போ நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. P then நெகேஷன் Q ஆர் P. அப்போ இதையும் இதே மாதிரி மாற்றலாமா? அப்போ P என்னவா மாறிடும்? நெகேஷன் P, நடுவில் ஆர் வரணும். இந்த ஃபுல் டேர்மும் எடுத்துக்கணும். நெகேஷன் Q ஆர் P. அசோசியேட்டிவ் லா நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அசோசியேட்டிவ் லாவில் P ஆர் Q ஆர் ஆர் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? P ஆர் Q ஆர் ஆர்ன்னு எழுதுவோமா? இதை மாற்றி எழுதிக்கலாம் ப்ராக்கெட்டை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் நெகேஷன் P ஆர் நெகேஷன் Q இதுக்கு ப்ராக்கெட் எழுதிட்டு வெளியே வந்து ஆர் P எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் லா நமக்கு தெரியும். கம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ண போகிறோம். கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லா என்னன்னா PRQ is equivalent to QRP. அப்போ இந்த டேர்மை மட்டும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த Pயை மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டு நெகேஷன் Qவை அந்த சைடு கொண்டு போக போகிறேன். ஸோ நெகேஷன் P ஆர் நெகேஷன் Q. ஏன் இதை சேஞ்ச் பண்ணுறோன்னா நெகேஷன் P ஆர் Pயோட வேல்யூ வந்து டாட்டாலஜி. அது நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்டில் பார்த்துருப்போம். is equal to tautology, capital T எழுதிக்கலாம் சரிங்களா? ப்ராக்கெட்டில் வேணால் tautologyன்னு எழுதிடலாம். ஸோ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்? கேபிட்டல் T, tautologyயோட சிம்பிள் எழுதிக்கலாம். ஆர் நெகேஷன் Q. இப்போ tautology ஆர் நெகேஷன் Qனா அதோட வேல்யூ tautology தான். அது சைடில் எழுதலாம். tautology ஆர் நெகேஷன் Q is also tautology. Hence, therefore, P then Q then P is tautology. ஏன்னா அவங்க கேட்டிருக்காங்க tautologyயா இல்லை கான்ட்ராடிக்ஷனா கேட்டிருக்கும் போது நம்ம tautologyன்னு எழுதிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.